Why do you think Modi government is not subsidizing solar panels in a much more aggressive manner and also subsidizing electric vehicles so that India can get out of crude oil dependencies as much faster rate? What's stopping Modi government to doing so? இந்த சப்சிடிங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் நம்ம பயன்படுத்தலாம். சப்சிடி வந்து குடுத்தாங்க. இல்லன்னுலாம் இல்ல. இப்ப நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேருந்து ஆரம்பிப்போம். இப்பொழுது வந்து சூரிய ஒளி மின்சாரத்துக்கு சப்சிடி குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த சப்சிடி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து அது ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆப்ஷனா இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு குடுத்தாங்க. பட் அதோடைய ஒரு டைம் டேட் சொல்லிட்டாங்க. இந்த டேட்டோட முடிஞ்சிரும்ன்ட்டு அது முடிஞ்சிருச்சு. இன்னும் கூட அதுக்கு வந்து கொடுக்கறதுக்கான இன்னொரு பிளான்லாமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லிமிட்டெட் பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் பண்ண முடியும். இதெல்லாம் நடந்ததுனால தான் இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அது பெனட்ரேஷன். சூரிய ஒளி மின்சாரத்துக்கு மத்திய அரசு தொடர்ந்து இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது தாண்டி மாநிலங்களுக்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது. அதுல பயங்கர வித்தியாசம் இருக்கு. நான் இது வந்து வேற இடத்துலலாம் குறிப்பிட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க வந்து கர்நாடகத்தில் சூரிய ஒளி மின்சாரம் நீங்க உற்பத்தி பண்றீங்க. உங்களுக்கு அதே மானியம் தான். தமிழ்நாட்டிலையும் ஒரு மானியம், அதே மானியம் தான் கர்நாடகத்திலையும் மாநிலம் தான். சில மாநிலங்கள் அதுக்கு மேலே அடிஷ்னல் மானியம் கொடுக்குது. இவங்க 2 பேரும் அதுக்கு செய்கிறதில்ல. ஆனால் அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை கர்நாடகம் அவங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு அதை வாங்கி கொண்டு உங்களுக்கு நெட்டு இப்போ நான் வந்து 10 யூனிட் ஜென்ரேட் பண்ணுறேன், 8 யூனிட் கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னா மீதி 2 யூனிட்டுக்கு உங்களுக்கு பணம் தருவாங்க. தமிழ்நாட்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உனக்கு நான் பைசாலாம் தரமாட்டேன், நீ எனக்கு 20 கொடுத்துட்டு 10 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த மீதி 10 நீ எனக்கு இலவசமாக கொடுத்தது மாதிரி தான் ஆகும், நான் உனக்கு காசு தரமாட்டேன் அப்படின்னு இங்கே வந்து தமிழ்நாடு அரசு பிடிவாதமாக இருக்கிறது. அப்போ அந்த ஊக்குவிப்பு, அந்த கன்சம்ஷன் சார்ந்த ப்ரொடக்ஷன் வர்சஸ் கன்சம்ஷனுக்கான ஊக்குவிப்பு மாநிலத்திலேருந்து வரணும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பானது அதை உங்களுக்கு வந்து மத்திய அரசு செஞ்சு கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து இன்னும் செய்யணும்னா செஞ்சால் நல்லா தான் இருக்கும். பட் அதை எப்படி பண்ணுறது? அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இருக்கிறது வந்து நான் ஒரு பெரிய குறையாக சொல்ல மாட்டேன். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுனால ஆயிலேருந்து முற்றிலுமாக நம்மளை எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப காலமாகும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போதாது. ஏன்னா எல்லாரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போகிறதுக்கு சில கேப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் இஸ் அ ப்ராப்ளம், ப்ரைஸிங் ஸ்டில் இஸ் அ ப்ராப்ளம், மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு இந்த கிரிட்டு எங்கே பார்த்தாலும் வரணும். இங்கே சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் சொல்கிறது. இன்றைக்கி எங்கே போனாலும் பெட்ரோல். இந்த பெட்ரோலுங்கிறது, பெட்ரோலும் டீசலும் கடந்த பல பத்தாண்டுகளாக உருவாக்கப்பட்டு வந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் ஓவர் நைட் எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆனால் நிறையா முதலீடுகள், ப்ரைவேட் முதலீடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ரேஞ்ச் பற்றி கவலைப்படாமல் எங்கே போனாலும் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு. ரெண்டாவது, இந்த சார்ஜிங்க்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு காரில் பெட்ரோல் போடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செஞ்சால். ஸ்லோவாக வேலை செஞ்சால் 3 நிமிஷம் ஆகும். உள்ளே போட்டு அமுத்தி விட்டிங்கன்னா அது ஃபுல்லாகும், கட்டாகும். எடுத்து ஏன்னா தண்ணியை தூக்கி கொட்ட வேண்டியதானே. தண்ணி மாதிரி திரவமாக இருக்கிறத கொட்டுறது. எலக்ட்ரிசிட்டி அப்படி கொட்ட முடியாது. ஸோ அதனால தான் 2-3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடல் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் சார்ஜிங் செட்டப் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து கார் எல்லாமே அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. 2 வீலர்ஸ் நாட் ரெடி. அதோடைய சார்ஜிங் மாடல் வேறையாக இருக்குது. அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் உங்களுக்கு வந்து 4 வீலருக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்லாம் பல இடங்களுக்கு இது வந்துட்டு இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலுமே 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 15 நிமிஷம் எடுக்குது. அட் அ டைம் உங்களுக்கு ஒரு 10 வண்டி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க எவ்வளோ பெரிய இடத்துலன்னா, அடுத்து பின்னாடி ஒரு 10 வண்டி வருதுன்னா அவன் வெயிட் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. பட் ஹைவே மாதிரி இடத்துல பெரிய இடம் நமக்கு சாலை ஓரத்தில் கிடைக்கும். லோ காஸ்ட்டில் சின்ன கிராமங்கள் மாதிரியான இடத்துல அங்கே வந்து ஒரு 10 அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டை போட்டு விட்டு, சரிப்பா உள்ளே போய் வடை காஃபி சாப்பிட்டு வா, அதுக்குள்ளே வண்டி சார்ஜ் ஆகிருக்குங்கலாம் பண்ணலாம். அங்கே இது இன்னும் நிறையா பண்ணுவாங்க. பண்ண உடனே நமக்கு வந்து எலக்ட்ரிக் காரில் இந்த 80% சார்ஜ் ஏற்றிட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் அது உங்களுக்கு ஒரு 200-300 கிலோமீட்டர் அடிக்கலாம். அதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நடக்க போகுது. இந்த இன்னொரு மாடல் வந்து அந்த சார்ஜ் பேட்டரியே ரீப்ளேஸ் பண்ணுறது. அப்போ அது வந்து எல்லா வண்டிக்கும் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்போவே ஒரு 100 மாடல் ஓடுது ரோட்டில். பல பிராண்டெல்லாம் நான் இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா பிராண்ட் இது, நான் பார்த்ததே கிடையாதுன்னா அது ஒரு பிராண்டு. அப்போ அதோடைய பேட்டரி எப்படி இருக்கும்? அந்த பேட்டரி ரிமூவபிளா? அந்த பேட்டரியை ஸ்டாக் இன்னொருத்தன் வச்சுருப்பானா? அவன் நம்மளுடைய நல்ல பேட்டரி எடுத்துகிட்டு அவன் டொக்கு பேட்டரி கொடுத்துருவானா? ஏகப்பட்ட பயங்கள்லாம் இருக்குது. பட் உள்ளூருக்குள்ளே அப்படின்னா நான் தினம் வீட்டிலேருந்து சார்ஜ் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிச்சயமாக டேக் ஆஃப் ஆகுது. ஆல்ரெடி இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இனிமேல் அது வந்து சப்சிடினால தான் ஆகணுங்கிறது இல்லை. ரன்னிங் காஸ்ட்டு அன்பிலியபிளி லோ. அதனாலேயே அதை வந்து எல்லாரும் பயன்படுத்துவாங்க. சரக்கு வண்டியிலேருந்து ஆரம்பித்து 2 வீலர், அந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ
அவங்கலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சு. Could you please explain why the Tamil Nadu government is not adopting certain central government schemes such as PM Shri, NEP and NEET? இதுக்கு வந்து நம்ம திமுக அதிமுக இரண்டையும் வெகுவாக பாராட்டலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒரு சில கொள்கைகளை அவங்க வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப அடிப்படையானது இருமொழி கொள்கை. அதை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணாதுரை. அதனால் வந்து நாங்கள் அதைத்தான் கொள்கையாக வைத்திருக்கிறோம். ஹிந்தி என்பது எங்கள் ஊரில் நுழையவே கூடாது, 3வது மொழி என்பது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப விளக்கமாக சொல்கிறதுனால உங்களுக்கு நவோதயா ஸ்கூலை இங்கே கொண்டு வர முடியாது, கொண்டு வர விடமாட்டோம், கொண்டு வர முடியாது, இல்லை கொண்டு வர விடமாட்டோம், வேறு வழியில் ஒன்றும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இருக்கிறத பார்த்தா அது வந்துடும். மத்திய அரசும் நீ வந்து பிஎம் ஸ்ரீக்கு நீ என்இபியை கொண்டு வந்தா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தால் தான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல்ஜீவன் மிஷன் அது ஏதோ அந்நிய மொழி, ஏதோ குடிநீர் திட்டம், அது வந்து நம்ம மக்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அது வந்து ஹிந்தி குடிநீரா தமிழ் குடிநீராங்கிற பிரச்சனை கிடையாது. அதில் சைன் போட்டு அந்த பணத்தை வாங்கி இங்கே பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், கல்வி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அதோடைய தொடர்ச்சியாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இவங்களுக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை. அவங்க வந்து உனக்கு மட்டும் நான் எதுக்கு தனியாக கொடுக்கணும், இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையும் மும்மொழி திட்டம் இருக்கிறது. கேரளாவில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது, தெலுங்கானாவில் இருக்கிறது, நீ மட்டும் கிடையாதுன்னு சொல்கிறேன், கொடுக்க முடியாது நான் உனக்கு அப்படின்னு அவன் முரண்டு பிடிக்கிறார். இவ்வளோதான். கல்வியில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது. மற்றபடி இது ஏன்னா அது வந்து நேரடியாக அந்த அந்த திராவிட கொள்கையை போய் அடிக்குது, அவ்வளோதான். இது உடனடியாக மாறுமா அப்படின்னா யாருக்கும் ஓவர்வெல்மிங்காக 50-60% மெஜாரிட்டி கிடையாது. மக்கள்கிட்டயே போய் கேட்டிங்கன்னா கூட அவங்க இதை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. இன்னும் ஹிந்தியை எதிர்த்து நான் என் உயிரையும் விட தயாராக இருக்கிறேன்னு இன்றைக்கி யாருமே சொல்ல போகிறதில்ல. இன்றைய மக்களுடைய திங்கிங் வேறு, ஆனால் அரசியல் கட்சிகளுடைய திங்கிங் வேறு. அதனால் அது இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஹிந்தியை இங்கே அனுமதிக்க மாட்டார்கள். அதனால் பிஎம்சியில் கொஞ்சம் முட்டிக்கிட்டு தான் நிற்கும். நவோதயா அப்படின்னு வரும்போது அவன் ஓ ஸ்கூலுக்கு இல்லைப்பா, என் ஸ்கூலில் நான் என்ன கற்றுக் கொடுத்தா உனக்கு என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலை நீ ஏன் தடுத்து நிறுத்துற, இதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிறது அப்படின்னு நீதியரசர்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. 3 வாரத்துக்குள்ளே நீங்கள் இதை வந்து செட்டில் பண்ணணும். அது வந்து முந்தைய அரசு மாட்டேன்னு சொல்லிச்சு, கேஸ் விட்டாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அரசு மாறிச்சு. இவங்க வந்த உடனே இப்போ இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கொள்கை பிடிப்பு இருக்கா, இல்லை நாங்கள் என்னங்க பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு அப்படின்ட்டு அலோவ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அலோவ் பண்ணித்தான் ஆகணும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டதுக்கு பிறகு. பட் எனக்கு இப்போதைக்கு வந்து நவோதயா வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் பிஎம்ஸ்ரீயில் மும்மொழி திட்டத்துக்கு வந்து நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகமும் ஒப்புக்கொள்ளாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. இது வந்து தனியாக இந்த பதிவின் கீழாகவும் கேட்கலாம். எங்களுடைய எல்லா பதிவுலையுமே பத்ரியை கேளுங்கள் ஹேஷ்டேக் அல்லது ஹேஷ்டேக் ஆஸ்க் பத்ரி அப்படின்னு போட்டு கேளுங்க. உங்களுடைய மின்னஞ்சலையும் உங்களுடைய பெயரையும் விரிவாக எழுதுங்க. நீங்கள் உங்கள் பெயர் ஊர் கூட சேர்த்து போடுங்க. உங்கள் பெயர் ஊரோடு சேர்த்து படித்து உங்களுக்கு பதில் சொல்ல ரொம்ப விருப்பத்துடன் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.